இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னார். எஸ்தர் ராஜாத்தியிடம் மொர்தெகாய் சொன்ன வார்த்தைகள் இது. இந்த சூழ்நிலையில் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட அந்த மாதத்திலே குறிப்பிட்ட தேதியிலே எங்கும் பரவியிருக்கிற எல்லா யூதர்களும் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். எல்லாம் அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் வேகமாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மொர்தெகாய் அதை அறிந்து எஸ்தரிடம் போய் முறையிடுகிறான். எஸ்தர் ஒரு யூத பெண். ராஜாவுடன் எப்படியாவது போய் ராஜாவுடைய மனைவிதான் எஸ்தர் ராணியாக இருக்கிற அந்த கிருபையை பெற்றிருக்கிறார். அதான் மொர்தெகாய் சொல்லுகிறார், நீ போய் ராஜாவிடம் பேசினா, ராஜா என்னை கூப்பிடவில்லையே, ராஜா என்னை கூப்பிடாமல் நான் போனால் சட்டம் என்ன சொல்கிறது, நான் கொல்லப்பட வேண்டும். 30 நாட்கள் ஆகிவிட்டது ராஜாவை நான் சந்தித்து அவர் என்னை கூப்பிட்டேன். ஆனாலும் நான் எப்படி செய்வது? அப்பொழுதுதான் மொர்தெகாய் சொல்லுகிறார், இது நீ மௌனமா இருக்கிற காலம் அல்ல, நீ போய் தைரியமா பேசலன்னா இன்னைக்கு பாதுகாப்பு நமக்கு கிடையாது. பேசும்படியாகத்தான், இப்படிப்பட்ட நேரத்தை காலத்தை பயன்படுத்தும்படியாகத்தான் அந்த ராஜமேன்மை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறான், அதை உணர்த்துகிறார். யோசித்து பாருங்கள், அநேக நேரம் நாம் பேச வேண்டிய இடமும் உண்டு, அங்கு பேசாமல் இருக்கக்கூடாது. சில இடத்துல பேசக்கூடாத இடம் உண்டு, அங்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, பேசாம அமைதியாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது? மௌனமா இருக்கக்கூடாது, பேசும்படியா சொல்லுகிறது. உடனே ராணியும் ஜெபித்து விட்டு அந்த ராஜாவை பார்க்க போகிறார். ராஜாவுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. சூழ்நிலை தலைகளாய் மாறுகிறது. எந்த மாதம் எந்த நாளிலே தன்னுடைய ஜனங்கள் அழிய வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டதோ அதற்கு முன்பாகவே வேறொரு சட்டம் இயற்றப்பட்டு சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள். காரியம் மாறுதலாய் முடிகிறது. அநேக நேரத்தில் அநேக காரியங்கள் நாம் பேச தவறிவிடுகிறோம். இதனால் அநேக பாதிப்புகளை நாம் சந்திக்கிறோம். ஒரு புத்தகத்தில் ஒரு காரியத்தை நான் படிக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் யோசிக்க வைத்து விட்டது. வட மாநிலங்களிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்பொழுது இந்த மிஷினரிகள் போய் ஊழியம் செய்து அங்கு அநேகர் ஆண்டவர் பக்கம் நடத்துகிற அந்த சூழ்நிலையிலே ஒரு தம்பதியார் வேதனையோடு கூட கடந்து வராங்க. அது காடு ஒரு மாதிரி இருண்ட பகுதி. வரும்பொழுது துக்கத்தோடு அழுது கொண்டே வரும்பொழுது எதிரே அந்த மிஷினரி ஒருவர் போகிறார். ஏன் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அவர் நடந்ததெல்லாம் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? எங்க ஒரு மந்திரவாதி கிட்ட நாங்க போயிட்டு எங்களுக்கு நிம்மதி இல்ல, தொழில் எல்லாம் நஷ்டமாய் போயிட்டு, எங்க வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமில்லாமல் வெறுமையாயிடுச்சு. சந்திக்கும் போது எங்களுக்கு ஒரே ஒரு சிறு குழந்தை இருந்துச்சு, கை குழந்தை. அதை கொஞ்சம் நரபலியா கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிசினஸ் ஓகோண்டு வளர்ந்துரும். அடுத்து உங்களுக்கு நிறைய குழந்தைகள் பார்த்தால பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கான வழிகள் இருக்குது. அதோடு மட்டுமல்ல, நஷ்டம் எல்லாம் மறைஞ்சிரும், கோடீஸ்வரர் ஆயிருவீங்கன்னு சொன்ன உடனே நாங்களும் அதை கேட்டு எங்களுடைய பிள்ளையை தூக்கிட்டு போனோம், நரபலி கொடுத்தோம். ஆனா எங்களுக்கு நரபலி கொடுத்த பிறகு இருந்த சந்தோஷமும் சமாதானமும் போயிடுச்சுது. எங்க பிள்ளைய இழந்து தவிக்கிறோம்னு சொல்லிட்டு புலம்புனாங்களாம். அவர் தான் சொன்னாராம், நீங்கள் நரபலி கொடுத்து தான் அந்த சமாதான சந்தோஷத்தை வாங்க முடியாது, ஏசு கொடுக்கிறார், இயேசுவால் தான் முடியும் சொல்லும் பொழுது அவர்கள் அழுதுட்டு சொன்னாங்களா, நீங்க இந்த செய்திய இந்த காரியத்தை எங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக சொல்லியிருந்தீங்கன்னா எங்க குழந்தை நாங்க இழந்திருக்க மாட்டோமேன்னு சொல்லிட்டு மிஷினரி ரொம்ப துக்கப்பட்டாராம். அவர் சொன்னா, எத்தனையோ முறை இந்த வழியா தானே நீங்க நடந்து போயிருக்கீங்க, இந்த பகுதியில தானே இருக்கிறீங்க, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம, நாங்களும் இப்ப இந்த நஷ்டத்திலிருந்து வெளிவர வழி தெரியாம தான் நாங்க முடிச்சிட்டு இருந்தோம், எல்லாம் இருளா மாறிடுச்சு, வாழ்க்கை அவ்வளவுதான் சோர்ந்து போயிருந்தோம், நீங்க இவ்வளவு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை கொடுக்கறீங்க, எங்களுக்காகவே ஜீவனை கொடுத்த நபர் ஒருவர் இருக்கிறான்னு சொல்லி சொல்லும் பொழுது எங்களை சிந்திக்க வச்சிருக்கு. இப்ப நாங்க இனி என்ன செய்வோம்னு சொல்லி அங்கலாய்த்தார்களாம். அநேக நேரம் நாமும் கூட அப்படித்தானே, வழி தெரியாமல் இருக்கிற ஜனங்கள் ஏராளம், நம்பிக்கை இழந்து போன கூட்டங்கள் இன்னைக்கு ஏராளம், நாளை தினம் என்ன செய்வதென்று தத்தளிக்கிற குடும்பங்களும் ஏராளம்.
இன்னைக்கு நம்பிக்கையின் வார்த்தையை நாம் கொடுக்கிறவர்களாய், அவர்களை உற்சாகப்படுத்தி தூக்கி விடுகிறவர்களாய் மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் நாம் செய்யக்கூடாது? சோர்ந்து போகிறவர்களை பார்த்து, தள்ளாடுகிறவர்களை பார்த்து தட்டி கொடுத்து, தைரியம் கொடுத்து, எதிர்காலம் உங்களுக்கு உண்டு, பின்வாங்காதங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஒரு ஆகாரம் கொடுப்பாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? இப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுத்து பாருங்க. சாவை தேடி ஓடுகிறவர்கள் கூட வாழ்க்கையை தேடி வாழணும்னு சொல்லி திரும்ப ஆரம்பித்திருவாங்க. அதுதான் உண்மை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அநேக நேரத்தில் சொல்ல வேண்டியது நாங்கள் சொல்ல தவறி விடுகிறோம். உடைய நற்செய்தியை சொல்ல, குட் நியூஸ் சொல்லப்படுங்க, வேர்ல்டு ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ், பேட் நியூஸ் தாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டது இன்னைக்கு அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிற அந்த தியாகத்தை தெரியாத கூட்டங்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. எங்களுக்காக உயிரை கொடுத்து மீண்டுமாய் உயிரோடு எழுந்து இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்பதை அறியாத ஜனங்களும் இருக்காங்க. அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் உம்முடைய அன்பை அவர்களிடம் கொண்டு சேர்க்கத்தக்கதாய், அந்த அன்பினாலே அவர்களும் நோக்கி கூப்பிட்டு இடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றிக் கொடுங்க. வாழ்க்கையில விரக்தி அடைந்து போய் வாழ்வதை விட சாகலாம் நினைக்கிற பிள்ளைகளுடைய சிந்தனைகள் மாறட்டும். ஒரு தைரியம் உண்டாகட்டும். தடைகள் ஒளியட்டும். மந்திரவாதிகள் பிடிகளிலும் பொல்லாத சத்துருவின் பிடியில் இருக்கிற ஜனங்களை நீர் விட்டுவிப்பீராக. நாம உயர்த்தப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நல்ல செய்தியை சொல்லுவோம், ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். அதோடு மட்டுமல்ல, நம்பிக்கை கொடுக்கிற செய்தியை கொடுப்போம். நிச்சயமாகவே எல்லோரும் வாழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கி ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும்